ஒரே ஒரு சுட்டு ஒரு பேரரசை அதிர வைத்த நாள் அது. 1911 மணியாச்சி ரயில் நிலையத்தில் நடந்தது என்ன தெரியுமா? மக்கள் இப்படி எழுச்சி கொள்றத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சும்மா வேடிக்கை பார்க்குமா? நிச்சயமா இல்ல. அவங்களோட இரும்பு கரம் வேலை செய்ய ஆரம்பிச்சது. கதையோட இந்த கட்டம் தியாகத்தாலையும் ரத்தத்தாலையும் எழுதப்பட்டது. அடுத்தடுத்து வந்த சட்டங்களை பாருங்க. பொதுக்கூட்டம் நடத்த தடை, வெடிமருந்து வச்சிருந்தா குற்றம், அரசாங்கத்தை எதிர்த்து எழுதினா பத்திரிகைக்கு தடை. மொத்தத்துல எதிர்ப்போட ஒவ்வொரு குரலையும் சட்டத்தை வச்சே நசுக்க பார்த்தாங்க. இதோட உச்சக்கட்ட விளைவு நெஞ்ச உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. தேச துரோக வழக்குல வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அதாவது 40 வருஷம் கடுங்காவல் தண்டனை. சுப்பிரமணிய சிவாக்கு 10 வருஷம் நாடு கடத்தல். சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அவங்க கொடுத்த விலை இது. அடக்குமுறை அதிகமாக எதிர்வினையும் கடுமையாச்சு. அமைதி வழியில இருந்த போராட்டம் இப்ப வன்முறை பாதைக்கு திரும்பிச்சு. திருநெல்வேலி கலெக்டர் ராபர்ட் ஆஷ் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல வாஞ்சிநாதனால சுட்டுக் கொல்லப்பட்டார். இது இயக்கத்தோட பாதையில ஒரு முக்கியமான திருப்புமுனை.